ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு எடுத்த விலாகு. முந்தின நாள் சனிக்கிழமை தான் எங்களுக்கு அந்த ஃப்ரீசிங் ரெயின் ஆரம்பிச்சது. அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது ஸ்னோ இல்லை, ஃப்ரீசிங் ரெயின். பார்க்குறதுக்கு ஸ்னோ மாதிரியே தெரியும். ஏன்னா வெள்ளையாக இருக்கு இல்லைங்களா? ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் காமிக்கிறேன். ஸ்னோ அப்படியே மாவு மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்குங்க. நம்ம தூக்கி போட்டு விளையாடலாம். அந்த ஸ்னோவில் ஸ்னோமேன்லாம் செஞ்சு விளையாண்டு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஷேப்புக்கு வரும் நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா கூட. ஆனால் இந்த ஃப்ரீசிங் ரெயின் அப்படி கிடையாது. நார்மலாக மழை பெய்யும் போது துளி துளியாக கீழே விழுகுது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ரீசிங் ரெயினில் விழும்போதே அது சக்கரையாக குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸாக தான் விழும். அப்படி அந்த நைட்டு ஃபுல்லாகவே பேஞ்சு முடிச்சிருச்சுங்க. காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே ஒயிட்டாக தெரிஞ்சது. பசங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஸ்னோ மாதிரி தெரியுதுங்கிறனால அவங்க ஸ்னோனே தான் நினச்சிக்கிட்டாங்க. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஃப்ரீசிங் ரெயின் புல்லு மேலே அதிகமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. புல் அப்படியே தெரியுது. ரோடு, அந்த கார் நிப்பாட்டுற டிரைவே இங்கெல்லாம் தான் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு. புல்லு மேலே விழுந்துச்சுனாலும் மெல்ட் ஆயிரும். திக்கான சர்ஃபேஸில் தான் ஃப்ரீஸ் ஆகுது. ஸ்னோவாக இருந்தால் மொத்தமாகவே எல்லாத்தையும் மூடி இருக்கும். ஸ்னோ விழுந்ததுக்கப்புறமா அதை ஒரு பெரிய ஷவல் வச்சு க்ளீன் பண்ணி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்லீட்டை அப்படி க்ளீன் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா கட்டியாக இருக்கும். விழுறது தெரியுதுங்களா உங்களுக்கு? இது விழுந்துக்கிட்டு இருக்கும்போது நான் நைட்டு போய் எடுத்தது. அந்த நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். அப்படியே பொடி பொடியாக விழுகும். காலையில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. இதுதாங்க டிஃப்ரென்ஸு. அவருக்கு 3 நாளுமே ஆஃபீஸில் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் போயிட்டுருக்குன்னு நைட்டும் பகலும் வேலை. நான் அது விழுந்துக்கிட்டு இருக்கிறத மிஸ் பண்ணிட்டா இனி நம்ம அதை போய் டச் பண்ண முடியாதுங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடவும், அவ்வளோ வேலையிலையும் சரி பாவம் கூப்பிடுறாளே அப்படின்ட்டு எனக்காக வந்தார் பார்த்தீங்களா? அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸு. அதுதான் ரொமான்ஸு. அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்குமே அவருக்கு வேலை இருந்தது. தூங்கவே இல்லை. பசங்க தூங்கிட்டாங்க. ஆனாலும் இவ பாவம் கூப்பிடுறாளேன்னு வந்தார் இல்லையா? அதுதான் எனக்கு பெருசு. சரி நம்ம ஏதாவது ரொமான்டிக்காக ட்ரை பண்ணலான்னு கையை நீட்டுறேங்க, கையை பிடிக்க சொல்லி. அவர் க்ளவுஸை கழட்டி விடுறாரு. அட அதை சொல்லலைங்க அப்படிங்கிறேன். அப்படியான்ட்டு க்ளவுஸை போட்டு விடுறாரு. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?